30வது வினா பார்த்தோம்னா, இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட யாப்பு சீர்திருத்தங்களில் முதலாக வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலத்தை பார்த்துக்கொண்டீங்கன்னா, வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவது அறிமுகப்படுத்தப்பட்ட யாப்பு சீர்திருத்தம் எது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. 30வது வினா அதில் பார்த்தீங்கன்னா, டொனமுர்வாவுக்கு சர்வஜன வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டது. சோல்பெரியில் அப்போ சரியான விட குரூமக்கலம் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தில் தான் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழே ABCDE என தரப்பட்ட விடயங்களை அவதானித்து 31 தொடக்கம் 34 வரையுள்ள வினாக்களுக்கு விடை தருக என்று கேட்கப்பட்டிருக்கு. இதில் A எக்ல, B கட்டுநாயக்கா, C நாரம்மலை, D ரந்தெம்பே, E கல்நெவ என்று தந்திருக்கப்படுது. இதில் வந்தீங்கன்னா C என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், இது சிறு ஏற்றுமதிகளுக்கான ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்ட இடங்களில் ஒன்றாக காணப்படுது. கல்நெவ பார்த்தீங்கன்னா மகாவலி அபிவிருத்தி திட்டத்தில் அமைக்கப்பட்ட ஒரு நகரமாக, வலயத்தில் அமைக்கப்பட்ட ஒரு நகரமாக காணப்படுது. ரந்தம்பே ரந்தனி விலவோடு இணைத்து அமைக்கப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம். அதன் அடிப்படையில் நாங்கள் இது ஏ ஒரு ஏற்றுமதி பதனிடல் நிலையம், கட்டுநாயக்கா ஏற்றுமதி பதனிடல் நிலையம் அமைக்கப்பட்ட ஒரு இடமாக காணப்படுது. இதன் அடிப்படையில் கேட்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடையை பார்த்தோம் என்று சொன்னால், ஏற்றுமதி பயிர்களுக்கான ஆராய்ச்சி நிலையங்கள் அமைக்கப்பட்ட இடங்களில் 1-2 கேட்டிருக்கபடியால் அதுக்குரிய சரியான விடையாக நாரம்மலை காணப்படுது. ஏற்றுமதி ஆராய்ச்சி நிலையங்கள், சிறு ஏற்றுமதி பயிர்கள் தொடர்பான ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்ட இடங்களில் ஒன்று நாரம்மலை, மாத்தளையிலையும் இருக்குது, நாரம்மலையிலையும் அது அமைக்கப்பட்டிருக்கு. மற்றது மகாவலி அபிவிருத்தி திட்டத்தில் ரந்தனிகள நீர்த்தேக்கத்துடன் இணைந்து அமைக்கப்பட்ட நீர்த்தேக்கத்தினை குறிக்கும் எழுத்து என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தோம்னா ரந்தம்பே டி எழுத்தில் குறித்து காட்டப்பட்டிருக்கிறபடினால இதுக்குரிய விடையாக டி ரந்தம்பே. இந்த அடுத்த வினா, இலங்கையின் முதலாவது கைத்தொழிற்பேட்டை ஆரம்பிக்கப்பட்ட இடம் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இலங்கையின் முதலாவது கைத்தொழில் பேட்டை ஆரம்பிக்கப்பட்ட இடம் எக்கல. இதில் முதலாவது கைத்தொழிற்பேட்டை, இலங்கையின் முதலாவது கைத்தொழிற்பேட்டை ஆரம்பிக்கப்பட்ட இடம் நாங்கள் BCE என்னென்று பார்த்துட்டோம். அப்போ முதலாவது கைத்தொழிற்பேட்டை ஆரம்பிக்கப்பட்ட இடம் A. 34வது வினா, மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் வலயத்தில் அமைக்கப்பட்ட நகரத்தினை குறிக்கும் எழுத்து கேட்கப்பட்டிருக்கு. வலயத்தில் ஹல்நெவ நகரம் அமைக்கப்பட்டது. C வலயத்தில் கிராந்தரக்கோட்டையும் தெஹியத்தகண்டியாவும் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் வலயத்தில் அமைக்கப்பட்ட நகரமாக காணப்படுது. கல்நெவ. இது தொடர்பாக பாஸ் பேப்பர் கேள்வியை பார்த்தோம்னா, 2016 இலங்கையில் அமைந்துள்ள சில விவசாய குடியேற்றங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அதில் A கல்லோயா, B மின்னேரியா, C ஹந்தலாய், D மினிப்பே, E ஹிரிந்தலை. அப்போ மேல் குறித்த விவசாய குடியேற்றங்களுள் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டவற்றை குறிப்பிடும் விடை எது என்று கேட்கப்பட்டிருக்கு. இது 2000 தரம் 11 வரலாற்று புத்தகத்தில் இது தொடர்பான விவரங்கள் காணப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா கல்லோயா உங்களுக்கு தெரியும், அதுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது கந்தலாய், மினிப்பே, ஹிரிந்தலை. இதுக்களுடைய சரியான விடையாக B மின்னியா, D மினிப்பே என்பன காணப்படுகின்றது. அமெரிக்க சுதந்திர போர் என்பது அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரான்சிடமிருந்து விடுதலை பெற மேற்கொண்ட முயற்சிகள், அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற மேற்கொண்ட முயற்சிகள், அமெரிக்க குடியேற்ற நாடுகள் ஒல்லாந்திடமிருந்து விடுதலை பெற மேற்கொண்ட முயற்சிகள், அமெரிக்காவில் குடியேற்றவாசிகளுக்கும் சுதேச குடிமக்களுக்கும் இடையே நடைபெற்ற போராட்டம். இந்த வினாவுக்குரிய விடையை நாங்கள் பார்க்க முதல்
அமெரிக்க சுதந்திர போராட்டம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களோட 11ஆம் ஆண்டின் 7ஆம் பாடம் படிச்சிருப்பீங்கள். அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானிய பேரரசில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக மேற்கொண்ட போராட்டமே அமெரிக்க சுதந்திர போராட்டம் எனப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைத்த நாடுகள் பிரித்தானியா, ஒல்லாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்த்துகல் போன்ற நாடுகள் அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைத்திருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது, அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைத்த இனத்தவர் என்று. அப்போ இனத்தவர் என்ற கேள்வி கேட்டால் நீங்கள் பிரித்தானியான்னு எழுதினீங்கன்னு சொன்னால் அது விடை பிழையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எழுதிக்க பிரித்தானியர், ஒல்லாந்தர், பிரான்சியர் என்று சொல்லி நீங்கள் எழுத வேண்டி வரும். அப்போ அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைத்த நாடுகள் வந்து பிரித்தானியா, ஒல்லாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்த்துகல். இந்த ஐரோப்பியர் அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைப்பதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் ஒன்று சமய சுதந்திரம் காணப்பட்டது, மற்றது வர்த்தகத்திற்காக புதிய பிரதேசங்களில் நிலங்களை பெற்றுக்கொள்ள விரும்பியமை போன்ற காரணனால் அமெரிக்காவில் குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டது. அப்போ பிரித்தானியரால் வட அமெரிக்காவில் அமைக்கப்பட்ட குடியேற்றங்களில் 1607 முதலமைச்சர் குடியேற்றமாக வெர்ஜீனியா காணப்படுகின்றது. ஒரு நூற்றாண்டு காலம் இந்த குடியேற்றங்கள் நிலைத்திருந்தன. அந்த 1607 இருந்து 1682 இடையில 12 குடியேற்றங்கள், அதாவது ஐக்கிய அமெரிக்காவின் கிழக்கு கரையோரங்களில் இந்த 12 குடியேற்றங்களும் அமைக்கப்பட்ட ஜோர்ஜியா இறுதியாக உருவாக்கப்பட்ட குடியேற்றமாகும். உங்களுக்கு எம்சிக்குள்ள கேட்கலாம், ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது குடியேற்றமும் இறுதியாக உருவாக்கப்பட்ட குடியேற்றமும் இது ரெண்டும் பிரித்தானியரால் உருவாக்கப்பட்ட குடியேற்றங்கள். அப்போ குடியேற்றவாசிகள் 1763ஆம் ஆண்டுக்கு முன் எதிர்நோக்கிய பிரச்சனைன்னா ரெண்டு பிரச்சனை எதிர்நோக்கினால், ஒன்று அதே காலகட்டத்தில் பிரான்சியரும் ஐக்கிய அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைச்சிருந்தவர். அப்போ வடபகுதியில் தான் வேண்ட குடியேற்றங்கள் பரவி இருந்தது. அப்போ அந்த வடபகுதி பிரதேசங்களில் வடபகுதியில் பிரான்சியற்ற அச்சுறுத்தல் இந்த கிழக்கு கரையில் குடியேறிய அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கு, பிரித்தானிய குடியேற்றவாசிகளுக்கு ஏற்பட்டிருந்தது. அடுத்தது மேற்கு பகுதி, இந்த அமெரிக்காண்ட மேற்கு பகுதியை பார்த்தோம்னா அதில் செவ்விந்தியர், அதாவது சுதேச குடியேற்ற வாசிகளின் அச்சுறுத்தல் அவர்களுக்கு காணப்பட்டது. இந்த பகுதி பிரான்சின் குடியேற்றம், இது இந்த கிழக்கு இருந்த பிரித்தானிய குடியேற்றங்களுக்கு அச்சுறுத்தலாக காணப்பட்டது. அதே மாதிரி இந்த மேற்கு பகுதிகளில் இந்த பிரித்தானிய அமெரிக்காண்ட பழங்குடிகளான செவ்விந்தியர் இருந்தவர்கள். அப்போ இவர்களின் அச்சுறுத்தலையும் எதிர்நோக்கிச்சினோம். அதே நேரம் பிரான்ஸ் என்ற குடியேற்றங்கள்ல இருந்தும் இந்த பிரித்தானிய குடியேற்றவாசிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. அதன் காரணமாக இவர்கள் என்ன செய்தார்கள், தாய் நாடான பிரித்தானியாண்ட உதவியை இவர்களுக்கு தேவையாக இருந்தது. அதாவது ஒரு யுத்தம் ஒன்று வரைக்குள்ள அல்லது இவர்கிட்ட இருந்த அச்சுறுத்தல்களில் இருந்து தாம் பாதுகாத்து கொள்வதற்கு பிரித்தானியாவின் உதவியை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தனர். அப்போ அமெரிக்க குடியேற்றங்கள் மேற்கே பரவுகிறது. அப்போ இந்த பிரதேசங்கள் முழுக்க பிரித்தானியாவிலிருந்து குடியேறிய காலம் இருந்தது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பிரான்சியர். அப்போ இவைக்கு இந்த பிரதேசங்களில் குடியேற்றங்களை அமைக்கிறதுக்கு இந்த பூர்வீக குடிகளான செவ்விந்தியர் இவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கிறார்கள். பார்த்துட்டோம் இங்கே. அப்போ இந்த கிழக்கு கரையில் தான் இந்த குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கே செவ்விந்தியர் இருந்தபடினால இவர்களுக்கு இந்த பிரதேசங்களில் குடியேற்றங்களை அமைப்பது கடினமானதாக இருந்தது. 1766ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்கா சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டது. அப்போ 1783 கச்சாத்திரப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்காவை சுதந்திர அரசாக பிரித்தானியா ஏற்றுக்கொண்டது. அதுக்கு முதல் அது உடன்படிக்கை இருந்தாலும் அதை பிரித்தானியா ஏற்றுக்கொண்டது 1783 அது சுதந்திர அரசாக ஏற்றுக்கொண்டது. அப்போ அமெரிக்க சுதந்திர போர் என்பது அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரான்சிடமிருந்து விடுதலை பெற மேற்கொண்ட முயற்சிகள் அல்ல, அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற மேற்கொண்ட முயற்சிகள். அமெரிக்க நாடுகள் ஒல்லாந்திடமிருந்து விடுதலை பெற மேற்கொண்ட முயற்சிகள் இல்லை. அமெரிக்காவில் குடியேற்றவாசிகளுக்கும் சுதேச குடிமக்களுக்கும் இடையே நடைபெற்ற போராட்டமும் இல்லை. அப்போ சரியான விடை அமெரிக்க சுதந்திர போராட்டம் என்பது அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற மேற்கொண்ட முயற்சிகளாகவே காணப்படுகின்றது. இதில் இந்த அமெரிக்க சுதந்திர போர் தொடர்பாக அந்த பாஸ் பேப்பர் வினாக்களை பார்த்தோம்னா 2016
பார்ட் 2ல 2வது 4 புள்ளிக்குரிய வினாவாக கேட்கப்பட்டிருந்தது. அமெரிக்க புரட்சி ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்த சம்பவம். பி சுதந்திர ஐக்கிய அமெரிக்க குடியரசின் முதலாவது ஜனாதிபதி. 4 புள்ளிகளுக்குரிய வினாக்களாக கேட்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த முதலாவது கேள்வியை நீங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்க புரட்சி ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்த சம்பவம் 1773ஆம் ஆண்டு பொஸ்டன் துறைமுகத்தில் தேயிலையுடன் பிரித்தானிய கப்பல் தரித்து நின்றது. அப்போ கப்பலில் செவிந்தியர் போல் மாறுவேடம் தரித்து சென்ற பொஸ்டன் மக்கள், அதாவது பிரித்தானிய குடியேற்றவாசிகள் 342 தேயிலை பெட்டிகளில் கடலில் வீசினர். இதுதான் நாங்கள் என்ன பொஸ்டன் தேநீர் விருந்து என்று அழைக்கிறோம். அப்போ இது அமெரிக்க சுதந்திர போரின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. அப்போ உங்களோட ஏக்குரிய 2 புள்ளிக்குரிய வினாவுக்கு நீங்கள் எழுத வேண்டிய விட பொஸ்டன் தேநீர் விருந்து. அப்போ அமெரிக்க புரட்சி ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்த சம்பவம் பொஸ்டன் தேநீர் விருந்து. பிரித்தானியா பின்பற்றிய இந்த அடக்குமுறையால் கோபமடைந்த குடியேற்றவாசிகள் 1774ஆம் ஆண்டு பிலடெல்பியா நகரில் ஒன்று கூடி மகாநாடு ஒன்றை நடத்தினர். அந்த மகாநாட்டில் என்ன செய்யணும், அமெரிக்க கண்டத்தின் வரலாற்றில் முதலாவது சுதந்திரம் தொடர்பான முதலாவது மாநாடு நடைபெற்றது. அதில் பிலடெல்பியா மாநாடு, இதில் 12 குடியேற்றங்கள் பங்கு பெற்றின. அந்த 2வது பிலடெல்பியா மாநாடு நடைபெற்றதின் அடிப்படையில் அதில் பிரகடனம் செய்யப்பட்டது ஐக்கிய அமெரிக்காவை சுதந்திர நாடாக. அதில் குடியேற்றங்களின் பிரதிநிதிகள் குடியேற்ற வீரர்கள் கண்டமொன்றின் வீரர்களாக தம்மை ஒருங்கிணைத்து கொண்டனர். அதில் படையின் தலைவராக ஜார்ஜ் வாஷிங்டன் தெரிவு நியமிக்கப்பட்டார். அப்போ அமெரிக்க சுதந்திர போருக்கு உதவி பெற குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. அப்போ பிலடெல்பியான 2வது மாநாட்டில் தான் இது படை ஒன்று, இந்த கண்டமொன்ற படை ஒன்றாக தங்கள படை வீரரை ஒழுங்கமைத்து கொண்டினர். அந்த படையின் தலைவராக ஜார்ஜ் வாஷிங்டன் நியமிக்கப்பட்டார். அமெரிக்க சுதந்திர போருக்கு உதவி பெற குழு ஒன்றும் அங்கே அமைக்கப்பட்டது. அப்போ 1766ஆம் ஆண்டு ஜூலை 4 அமெரிக்கா சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டது. அமெரிக்க சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதியானார். அப்போ 2வது கேள்வி நீங்க பார்த்தீங்கன்னா, அதில் கேட்கப்பட்ட கேள்வி சுதந்திர ஐக்கிய அமெரிக்க குடியரசின் முதலாவது ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். 2017 இது தொடர்பாக கடந்த கால வினாவை பார்க்கக்குள்ள 2017 MCக்குள்ள கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. உலகின் முக்கிய புரட்சிகளுடன் தொடர்பான தகவல்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றின் 38ஆம் வினாக்களுக்கு விடை தருக என்று சொல்லி 4 கூற்று ABCD என்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. A சமாதானம், காணி மற்றும் உணவு. B ஸ்டேட் ஜெனரல் சபை. C பிரதிநிதித்துவமின்றில் வரியும் இல்லை. 4வது D பஸ்டல் சிறைசாலை தாக்கப்படுதல் என்ற 4 கூற்று தந்திருக்கு. இதில் முதலாவது பார்த்தோம்னா புரட்சி, உணவு, நிலம், சமாதானம் என்ற சொத்தினை அடிப்படையாக கொண்டிருந்த புரட்சி ரஷ்ய புரட்சி. அப்போ இதில் முதலாவது சமாதானம், காணி மற்றும் உணவு என்றதோட தொடர்புடையது ரஷ்ய புரட்சி. ரஷ்ய புரட்சியாக காணப்படுது. அடுத்தது ஸ்டேட் ஜெனரல் சபை. இந்த ஸ்டேட் ஜெனரல் சபை என்று சொன்னதை பார்த்தோம்னா, இந்த மக்களின் குறைகளை முன்வைக்கும் மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய ஸ்டேட் ஜெனரல் என்ற பிரான்சிய பாராளுமன்றம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிரான்சிய பாராளுமன்றம் அது 175 ஆண்டுகள் கூட்டப்படாமல் இருந்திருக்கு. அப்போ மக்களின் குறைகள் வைக்கிற மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய ஸ்டேட் ஜெனரல் என்ற பிரான்சிய பாராளுமன்றம் ஏறத்தாழ 175 ஆண்டுகள் கூட்டப்படாமல் இருந்திருக்கு. அப்போ ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் அதனோட தொடர்புடையது இது பிரான்சிய புரட்சி. இந்த கூற்று பிரான்சிய புரட்சி. பார்த்துனாங்க ரஷ்ய புரட்சி. அடுத்தது பிரதித்துவம் என்றில் வரியும் இல்லை. இதை பார்த்தோம்னா பிரித்தானிய பாராளுமன்றத்தில், அப்போ இது அமெரிக்காவோட தொடர்புடையதாக காணப்படுது. பிரித்தானிய பாராளுமன்றத்தில்
குற்றவாசிகள பிரதிநிதிகள் இருக்கையில். அப்போ பிரதிநிதிகள் இருக்காம இருக்க அப்போ வரி விதிக்கிற உரிமை வந்து பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு இல்லை என்ற கருத்து குடியேற்றவாசிகளிடம் காணப்பட்டது. அவர்களால் முன்வைக்கப்பட்டதுதான் பிரதிநிதித்துவம் என்றில் வரியும் இல்லை என்ற ஸ்லோகம். அப்போ பிரதிநிதித்துவம் என்றில் வரியும் இல்லை என்ற ஸ்லோகம் அமெரிக்க புரட்சியோட சம்பந்தப்பட்டது. அமெரிக்க புரட்சி. இப்போ இதை பார்த்து நாங்கள் ரஷ்ய புரட்சி, இது பார்த்தோம் பிரான்சிய புரட்சி. அடுத்தது சி வந்து பிரதிநிதித்துவம் என்றில் வரியும் இல்லை அமெரிக்க புரட்சி. அப்போ அது பார்த்துட்டோம். அப்போ 1789 ஜூலை 14 பிரான்சிய முடியாட்சியின் அநீதியின் சின்னமாக கருதப்பட்ட பெஸ்டில் சிறைச்சாலை வந்து தாக்கப்பட்டு கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இது பிரான்சிய புரட்சியின் ஆரம்பம். அப்போ பஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டதும் பிரான்சிய புரட்சி. அப்போ பிஎம் டிஎம் வந்து பிரான்சிய புரட்சியோட தொடர்புடையது, ஏ வந்து ரஷ்ய புரட்சியோட தொடர்புடையது, சி வந்து அமெரிக்க புரட்சியோட தொடர்புடையதாக காணப்படுகிறது. பிடி ரெண்டும் பிரான்சிய புரட்சியோட காணப்பட்டது. ஸ்டேட் ஜெனரல் சபை மற்றது பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட. ஏ வந்து சமாதானம், காணி மற்றும் உணவு ரஷ்ய புரட்சி. பிரதிநிதித்துவம் என்றில் வரியும் இல்லை அமெரிக்க புரட்சி. கேள்வியின்படி முக்கிய புரட்சிகளுடன் தொடர்பான தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றின் மூலம் 37-38 வினாக்களுக்கு விடை தருக. வினாக்களை பார்த்தோம்னா ரஷ்ய புரட்சியின் தாரக மந்திரம். அப்போ நீங்கள் பார்த்துறீங்க, முதலாவது சமாதானம், காணி மற்றும் உணவு ரஷ்ய புரட்சியோட தொடர்புடையதாக காணப்படுது. அப்போ அதுக்குரிய விடை வந்து ஏ. 38வது வினா அமெரிக்க சுதந்திர போருடன் தொடர்பான தகவலானது. 2017 ஆண்டு MCQல 38வது வினாவாக கேட்கப்பட்டது. அமெரிக்க சுதந்திர போருடன் தொடர்பான தகவலானது. அப்போ அமெரிக்க சுதந்திர போரோட தொடர்பானது நாங்கள் பார்த்துனாங்க பிரதிநிதித்துவம் என்றில் வரியும் இல்லை என்றது. அப்போ பியும் பிரான்ஸோட சம்பந்தப்பட்டது, அது தொடர்பான வினாக்கள் கேட்கப்படவில்லை. 2018 MCQல கேட்கப்பட்டது. கீழே ஏபி என்பவற்றில் காணப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு 37-38 வினாக்களுக்கு விடை தருக. அப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்துறீங்க பொஸ்டன் தேநீர் விருந்து. அடுத்தது பி பேர்ல் துறைமுகத்தின் மீதான தாக்குதல். அப்போ இதோட பார்த்தோம்னா அந்த பொஸ்டன் துறைமுகத்தில் தேயிலுடன் பிரித்தானிய கப்பல் தரித்து நின்றது. அப்போ கப்பலில் செவ்வந்தியர் போல் மாறுவேடம் தரித்து சென்ற பொஸ்டன் மக்கள் தான் அதை தூக்கி கடலில் வீசினார்கள், தேயிலை பெட்டிகள் எல்லாத்தையும் வரி விரித்து இருந்ததில். அதுதான் பொஸ்டன் தேநீர் விருந்து என அழைக்கப்பட்டது. இது அமெரிக்க சுதந்திர போரின் அடிப்படை. அப்போ வினாவின்படி பொஸ்டன் தேநீர் விருந்தோட தொடர்புடையது வந்து அமெரிக்க சுதந்திர போராட்டம். அப்போ அடுத்தது வந்து பேர்ல் துறைமுகத்தின் மீதான தாக்குதல். இப்போ பேர்ல் துறைமுகம் ஐக்கிய அமெரிக்காண்ட மாநிலம், இது 2ஆம் உலக யுத்தத்தோட தொடர்புடையது. அப்போ பேர்ல் துறைமுகம் வந்து ஹவாய் தீவில் அமைந்திருக்கு. இதில் ஜப்பான்றது தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த ஜப்பான் வந்து இந்த பிராந்தியங்களில் தனது அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பல பிரதேசங்களை, இப்போ சீனாண்ட மஞ்சூரியா பிரதேசங்கள் இதெல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டிருந்தது. அதே நேரம் இந்த தன்னுடைய 2ஆம் உலக யுத்தத்தின் தன்னுடைய விஸ்தரிப்பு கொள்கைக்கு தடையாக இந்த அமெரிக்காண்ட பேர்ல் துறைமுகம் காணப்படுகிறது என்றதன் அடிப்படையில் இந்த பேர்ல் துறைமுகத்தின் மீது ஜப்பான் கொண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. அப்புறம் 2ஆம் உலக யுத்தத்துடன் தொடர்புடையதாகத்தான் இந்த பேர்ல் துறைமுகத்தின் தாக்குதல் காணப்படுது. தெரியும், ஜப்பான் இங்கே இருக்குது, பேர்ல் துறைமுகம். அப்போ இது தாக்குதல் 2ஆம் உலக யுத்தத்துடன் தொடர்புடையதாக காணப்படுது. அப்போ வினா 2ஆம் உலக யுத்தம் போர் தொடர்பாக ஏ வந்து பிழை, பி சரி. ஏ வந்து என்ன பார்த்துனாங்க, ஏ வந்து பொஸ்டன் தேநீர் விருந்து. அப்போ தேநீர் விருந்து வந்து பிழையானது, அது 2ஆம் உலக போருக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. பி சரி. பி வந்து என்ன 2ஆம் உலக போர் தொடர்பாக கொள்ளப்பட்டது. அப்போ ஏ என்ற கூற்று பிழை, பி என்றது சரியாக காணப்படுகிறது.